ஆமாம், 15வது நாள் நைட்டில் அந்த இது என்ன பூந்தண்ணியா ஏதோ சொல்லி வச்சு சாமி கும்பிட்றாங்க. விசேஷத்துக்கு முத நாள் தெரியாதா? அது செய்கிறாங்க அதுதானே, உங்களுக்கும் தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? அது பூந்தண்ணின்னு சொல்கிறாங்க. 16வது நாள் விசேஷம்னா முத நாள் நைட்டில் விடிஞ்சா 16, அது அந்த 15வது நாள் நைட்டில் அதெல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டணுமா. நான் 15வது நாள் காலையில் சொன்னாங்க, இந்த மாதிரி வரணுமே, நீங்கள் கரெக்டாக இல்லை நான் வந்துடுறையா பயப்படாதுங்கன்னு சொல்லியாச்சு. 15வது நாள் காலையிலே நான் வந்து சேர்ந்துட்டேன் ஊருக்கு. சேர்ந்த உடனே தான் தெரிஞ்சு போச்சு இல்லையா, ஒரு குரூப்பே உள்ள ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அக்கே சொல்கிறாங்க, அந்த பலகாரம் வாங்கணும், இந்த பலகாரம் வாங்கணும், அந்த அது பண்ணணும், புட்டை வைக்கணும், என்னென்னமோ சொன்னாங்க. அந்த வச்சு கும்பிடுறதுக்கு அவ்வளவும் வாங்கிட்டு வந்தாங்க. சில இதை செஞ்சாங்க, பண்ணினாங்க. முறுக்கெல்லாம் உடனே செய்ய முடியாதுன்னாங்க. இப்படி ஏகப்பட்டதை வாங்கிட்டு வந்து அந்த இதுக்கு முன்னாடி இவ்வளோ அகலத்துக்கு மூட்டு வயதில் குமிச்சு வச்சுருந்தாங்க. சாமியை கும்பிட்டு முடித்தாங்க, செஞ்சாங்க. எல்லாம் நேரம் ஏதோ அது அந்த சாஸ்திரத்துக்கு ஏதோ ஊன்னு உள்ளே கத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம், அவ்வளோதான். அப்புறம் கேட்டுக்கு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கேள்வி பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. 3 மணிக்கு சொல்லிட்டாங்க, அந்த படைச்சி வச்சதுலேருந்து அவர் கால் தடம் இருக்குது, அவரை வந்து பார்க்க சொல்லுங்கள், அவரை வந்து பார்க்க சொல்லுன்னாங்க. ஆனால் நீங்களே பார்த்துக்கங்கப்பா, அதை வந்து என்னத்துக்கு பார்க்க சொல்கிறீங்க அப்படி. அப்போ அதில் ஒரு பெரியம்மா சொல்லிச்சு, ஏன் நாய்களா திங்கணும்னா அள்ளி திங்க வேண்டியதானே, இது எதுக்கு போட்டு அவரை போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் அள்ளி பிரிச்சுட்டாங்க. கூட்டம் நிறையா, ஊர் மக்கள் எல்லாருமே இருந்தாங்க. அது சீட்டை சொல்ல போனால் 10 குரூப் விளையாண்டுச்சு. ஆமாம், சீட்டை வந்து 10 குரூப்புக்கும் 20 கட்டு சீட்டு கேட்டு வாங்கி கொடுத்துருந்தோம். ஒரு செட்டு இப்போ ஐயனார் இவங்க இந்த மாதிரி ஒரு செட்டு வந்து சுற்றிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் தப்பிக்கவே முடியாது சாமி, எங்களுக்கு எல்லாமே செஞ்சாகணுங்க. நைட்டில் 8 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா செய்யணுங்கிற, இல்லை இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படி, எதை பண்ணினாலும் சரி எனக்கு தெரியாமல் அந்த பக்கம் பின்னாடி வச்சு பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? 60,000 ரூபா வாங்கினாங்க அதுக்கு முத்திரம், டானிக்கு முத்திரம் 60,000 வாங்கி பக்கத்தூரில் வாழாந்தோரம் இருக்கு, அங்கே போய் மிலிட்ரி சரக்கு 50 பாட்டில் புல் 50 புல் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடையில் வேறு வாங்கியிருக்காங்க. வாங்கி 3 அண்டாவில் ஊற்றி அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி அது வரிசையில் போய் குடிச்சிட்டு வராங்கம்மா. பின்னாடி 2 வீட்டுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாங்க. வரிசையில் போக வேண்டியது ஒரு டம்ளர் நல்லா ஃபுல்லாக குடிக்க வேண்டியது. கடைசியில் பார்த்தா ஒரு 3/4 பெண்களும் போய் குடிச்சிட்டு வருதுங்க. நானும் அந்த அப்படித்தான் அங்கே தனியாக உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கடா எல்லாரும் போகிறாங்கன்னா, நீங்கள் தான் சௌகரியமாக கொடுத்துட்டே அண்டாவில் ஊற்றி வச்சுருக்காங்க, போய் மோந்து குடிச்சிட்டு வராங்க அப்படிங்காங்க. இவங்கெல்லாம் மாடானா எல்லாரும் தான் சாமிங்காங்க. அப்படி விடிய அந்த கூத்தடிச்சாங்க எல்லாரும். சரியா? கூத்தடிச்சு எல்லாம் முடிச்ச அப்புறம் அதை எடுத்து கிணத்துல ஊற்றுனாங்க. காலையில் 5 மணிக்கு அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணிட்டோம் எங்கே கரைக்கிறது அப்படின்னு. ராமேஸ்வரம்னு சொல்லியாச்சு. ராமேஸ்வரம் போகுது கரைக்கிறதுக்கு யார் வரணும்னு முன்கூட்டியே சொல்லிடுங்க. அந்த நேரத்துக்கு சொன்னீங்கன்னா வாகனம் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. சரியா? வீட்டுக்கு ஒரு ஆள், இந்த பிள்ளைங்க அது இப்படின்னு கணக்கு பார்த்து கிட்டத்தட்ட பார்த்தா 3 பஸ்ஸு 3 பஸ்ஸும் பத்தலை. அதுக்கப்புறம் 2 மகேந்திரா வேணும். நைட்லேயே ரெடி பண்ணி காலையில் 6 மணிக்கு இங்கேருந்து எல்லாரும் மொத்தமாக கிளம்புனாங்க. அங்கே போய் குளிக்க வச்சு, அங்கே நம்ம வேலூரில் இருந்து வேற அவங்க ஒரு 40 பேர், அவங்கள நேராக ராமேஸ்வரத்துக்கு வர சொல்லிட்டேன். அவங்க அப்படி வந்துட்டாங்க. பெரிய மண்டபத்தை பிடிச்சி எல்லாரும் தங்கணும்ல,
ட்ரெஸ்ஸு குளிச்சுட்டேங்கன்னு இருப்பாங்க. பெரிய மண்டபத்தை சொல்லி பிடிக்க சொல்லி மண்டபத்தில் தான் அந்த மண்டபம் 2 இது மேலே உள்ளது பூரா வேலூர்காரர்களுக்கு கொடுத்துட்டு கீழே பெரிய இது இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு வச்சு அதை நடத்தி அதில் என்ன சொல்லிட்டாங்க, பொம்பளை பிள்ளைக்கு நகை எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. என்னடா புது இதாக வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டோம். ஆமாம், எடுத்து கொடுக்க மாட்டாங்கப்பா, அவங்க போட்டிருந்தா அதை கொடுப்பாங்க. வாங்கி கொடுக்கணுன்ட்டாங்க. 1.5 பவுனில் வராத 1.5 பவுன் வாங்கி அங்கே வச்சு கொடுக்கணுன்ட்டாங்க. சாம்பலை கரைச்சி முடித்த உடனே கையில் கொடுக்கணுன்ட்டாங்க. வராதை எடுத்து கொடுத்து எப்படி சொல்கிறது, எல்லாமே வேறு மாதிரி பேசினாங்க. கிட்டத்தட்ட 300 பேருக்கு வேட்டி சேலை. அதெல்லாம் எதுக்குன்னா எப்படி சொல்கிறது, இவோ சின்னாத்த மக கொடை உடைச்சிருக்கா, அவள் கொடை உடைச்சிருக்கா, அவள் கொடை உடைச்சிருக்கா, அவள் என்ன கட்டைச்சோறு ஊட்டியிருக்கா, அரிசி போட்டிருக்கா, இப்படிலாம் சொந்த பந்தம் பெருசு. இந்த லிஸ்டெல்லாம் இவ்வளோ பேர் வந்துருச்சு. அவ்வளோ பேருக்கு எடுத்து கொடுத்தோம். ராமேஸ்வரத்தில் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர வச்சேன். வரும்போது போகிற வழியில் சாப்பிட்டுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 பேர்த்திட்ட 15,000 கொடுத்தேன். போகும்போதே ஒருத்தங்கிட்ட 16,000 கொடுத்துருந்தேன். இடையில நிற்கும்போது டீ சாப்பிட்டுக்கிறேன், செஞ்சுக்கிறேன், இதெல்லாம் பண்ணிக்கங்கப்பான்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட அவங்க டிரைவருக்கு டீசல் போடணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த வண்டிக்கு 25,000, அந்த வண்டிக்கு 20,000ன்னு கொடுத்துருன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட 50,000 கையில் கொடுத்துருந்தேன். அவங்க பசுக்காரங்க வரும்போதே டேங்கை ஃபுல் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. புரியுதா? டீயும் யாருக்கும் வாங்கி கொடுக்கல, இவங்க டீசலும் போடலை, பணம் என்ன ஆச்சுன்னு சொல்லலை. எப்படி இதுதா எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள வேலூர்காரங்களை வந்து பரமக்குடியில் எல்லாரும் சாப்பிட வச்சு நைட்டு 9:30 மணிக்கு நீங்கள் ஊருக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டு திருப்பி நான் இங்கே வந்து செட்டில் பண்ணணும்ல 3 பஸ்ஸு வேனுக்கெல்லாம். வேன் டிரைவர்களுக்கு மாத்திரம் 2 இடத்துல டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. கூட வந்தவங்களுக்கு யாருக்கு எல்லாம் என்ன கேட்டால் நாங்கள் அவங்க சாப்பிட்டு காசு கொடுத்தோங்கன்ட்டாங்க. ஒரே வார்த்தை காசு கொடுத்தவங்க பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. இப்படி பார்த்தேன், ஒன்றும் சொல்லலை, பேசாமல் நின்றாங்க. சரி பார்ப்போம்னு விட்டாச்சு. மறுநாள் எல்லா கணக்கு வழக்குகள்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு பார்த்தா 3,80,000 ரூபா செலவு. புரிஞ்சுதா? ஒரு மனுஷி டிக்கெட் வாங்கி போய் அவளுக்குன்னு காரியம் பண்ணி முடியறதுக்கெல்லாம் இவ்வளவு செலவு. புரிஞ்சதை செஞ்சு முடித்து எல்லாம் முடிஞ்சோடனே உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பாருங்கன்னு மறுநாள் மத்தியானம் போல நான் கிளம்பிட்டேன். இந்த பொண்ணுக்கிட்ட இந்த பணம் என்ன ஆச்சுன்னு இன்னும் இடையில அவளுக்கு வேறு நான் கொடுத்துருக்கேன். நிகழ்வு நடக்கும்போது அது எப்படின்னா, அந்த அம்மா இதான உடனே 16 நாள் வரைக்கும் சின்ன மக ஊருக்கு போக முடியாது, இவன் எங்கேயும் போக முடியாது, எல்லாம் வீட்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இதில் வேறு இந்த காளிப்பசாமி அவங்க அம்மா, காளிப்ப அவங்க அத்தை, அவங்க ஒரு 10 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. எல்லாருமே இங்கேயே தான் இருக்கணும், அங்கேயும் நாங்கள் போக முடியாதுன்னு. சரி இந்த 1,00,000 ரூபா குடி, வேணுங்கிறத செஞ்சு கொடு. போனதுக்கப்புறம் அந்த இதுக்கு சண்டை நடந்திருக்கு. அதே எப்படி இவன் இந்த பண்ணு என்னமோ இது கையிலேருந்து கொடுக்குறது மாதிரியே எல்லாம் பங்கு போட்டு தான் செய்யணும். அதுக்கு உடனே ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. வேறு அவங்க சித்திகாரி ஃபோன் பண்ணுறா எனக்கு, என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க, அவள் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு. அவள்கிட்ட ஃபோனை கொடுன்னு கொடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் திட்டினேன். அறிவில்லையா உனக்கு, என்னமோ நீ சம்பாரித்து கொடுக்குற மாதிரி அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க, மரியாதையாக அவங்க என்ன செய்யணுமோ அதை செய், உனக்கு தேவைன்னா நான் வர்றேன், அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சத்தம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரி நான் எல்லாமே செய்கிறேன்னு சொல்லி
மீதி அந்த 10-12 நாள் ஒழுங்காக சாப்பாடுகள் செஞ்சு சண்டை இல்லாமல் சத்தம் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க விசேஷத்து வரைக்கும். அதான் செத்த வீட்டில் என்னமோ சொல்லுவாங்களே, இளவு வீட்டில் என்னமோன்னு சொல்லுவாங்க. அந்த கதையில் எங்கள் வீட்டில் நடந்தது நான் பார்த்தேன் அன்னையா. புரியுதா? அப்படி ஊருன்னு எடுத்துக்கிட்டால், நிகழ்வுன்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து சொந்த பந்தங்கிறதெல்லாம் 2வது பட்சம். உங்ககிட்ட இருந்து அது இளவு வீடாக இருந்தால் கூட எவ்வளவு சுருட்டி எடுக்கணுமோ எடுக்கத்தான் பார்க்குறாங்க. அப்படிதான் இருக்கிறாங்க. இத்தனைக்கும் நீங்க இந்த மாதிரி போயிட்டீங்க, உங்ககிட்ட இருக்குமா, என்ன செய்வீங்க, ஏது செய்வீங்க, அப்படி கூட யாரும் யோசிக்கல. இல்லை, அப்படி நடந்தது. அப்படியெல்லாம் நடத்தி முடித்தா கூட அது வந்து கடைசியாக என்ன சொல்லிடுச்சுங்க, அவர் எங்களுக்கு என்ன பண்ணுறது, எங்களை தெருவில் விட்டுட்டு அவர் சாமியாரை போயிட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி உதவியே பண்ணாமல் இருக்கிறது யாருக்குன்னா பையனுக்கு தான். அவனுக்கு படிக்க வச்சதோட சரி. 7 லட்ச ரூபா படிப்புக்கு செலவாச்சு, அவ்வளோதான். படித்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு பெரிய அளவில் எந்த உதவியும் நான் பண்ணலை. ஒட்டநாயகி 2க்கும் நல்லாவே பண்ணியிருக்கிறேன். ஏன்னா துப்புக்கட்டனவன் அந்த சிரிக்குள்ளே பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதுகளுக்கு அந்த இது இல்லை, விசுவாசம் இல்லை. காரணம் என்னென்னா இன்னும் எவ்வளவு புடுங்கலாங்கிற மாதிரியே இருக்கிறாங்க. புரிஞ்சதா? இவ்வளோ பேத்துக்கு வேஷ்டி சேலை எடுத்து கொடுக்காரு, இவ்வளோ பேத்துக்கு சோறு வைக்க போடுறாரு, நமக்கு கொடுக்கக்கூடாதா? இப்படி என்ன இருக்கு? அட பறிக்க முடியலா? இதை நீ வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இப்போ சொன்னது மாதிரி அந்த இடத்துக்கு தானே போவீங்க. நான் சொல்றது புரியுதா? சிவன் சொத்து தானே, அது என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். அதை நீ சொந்தமாக உபகரணம் பண்ணால் நீ எங்கே போவ நாளைக்கு? உன் குடும்பம் எப்படி? நம்ம அதை பார்க்குறோம். அட சிரிக்கலையா நீங்கள் நாசமாக போயிருவீங்களேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதெல்லாம் நீ உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் எங்களுக்கு எதுவும் செய்யலை, எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. இப்படி போய்கிட்டு இருக்கு கதை. ஒரு பொண்ணு ராஜபாளையத்தில் இருக்கு, மேற்க நம்ம ராஜேஷ் காலேஜ் பக்கத்தில் வீடு கட்டி இருக்கு. இன்னொரு பொண்ணு வேலூர்லேயே இருக்குது. அந்த பொண்ணை வேலூரில் தான் கட்டி கொடுத்துருக்கு. ஒரு பையன் மாத்திரம் கோயம்புத்தூரில் இருக்கார். எல்லாரும் கல்யாணம் முடித்து பிள்ளையெல்லாம் பெற்றுட்டாங்க சௌகரியமாக. வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. வரலான்னு சொன்னால் அதெல்லாம் வந்து இங்கே எல்லா அட்டகாசம் பண்ணுவாங்க. இன்னும் துளசி தாயை விட இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க அவங்க. புரியுதா? சாந்தி உனக்கு தெரியுங்களா? தெரியும்ப்பா, பார்த்துருக்கோம்லப்பா. இங்கே ஆரம்பத்தில் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ராஜபாளையத்தில் இருக்கிற ஒரு 3 மாதம் இங்கே வந்து போய்கிட்டு தான் இருந்தா. அவளுடைய நடவடிக்கை இங்கே சரியில்லைன்னு தான் நீ இதுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு விரட்டி விட்டேன். இங்கே உறவுக்கு இடம் கிடையாது இல்லையா? பக்தராக தான் வரணும். 10ல் 11 தான் வரணும். 1 வரணும்னு கூட இடையக்கூடாது. அவங்க அதை ஏற்றுக்கல. அப்படி நாங்கள் இப்படி தான், நாங்கள் வெளியே ஓடிப்போம், உனக்கு இங்கே இடம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. புரியுதா? சின்ன பொண்ணு ஆரம்பத்துலேருந்தே ஒதுக்கியாச்சு. செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு, ஒதுக்கி விட்டாச்சு. நீங்கள் பக்கத்துக்கே வரக்கூடாதுச்சு. பையன் படிக்க வச்சோம். ஒரு சில இதுகளை பண்ணுனா சரியாக இல்லை. சில இடத்துல 2 இடத்துல தேவையில்லாமல் போய் சிக்கிக்கிட்டான். அதில் மருந்து காப்பாற்றி முத்திரம் விட்டோம், அவ்வளோதான். மலேசியாவில் போய் மாட்டிக்கிட்டான். கோபால் சாமியை வச்சு அதுக்கு உண்டான ஆளை பிடிச்சி அதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஜெயிலுக்குள்ளே போகாமல் காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு கொண்டாந்து விட்டாச்சு. லோக்கலில் ஒரு 2-3 பேர்த்திட்ட 20,000 30,000 வண்டி வாங்கின இடத்துல ஒரு இடத்துல ஃபைனான்ஸு, இப்படி ஒரு 3 வந்து சேர்ந்துருச்சு. அவங்க நம்மகிட்ட வந்து நிற்கிட்டாங்க. அப்புறம் அதை அவங்க அதை கொடுத்து, இந்த நீ ஓடிப்போ நீ ஓடிப்போ அவனை தேட, அவன் நீங்கள் பிடிச்சி வாங்கிக்கிற மாட்டீங்க, விட்டுருங்கன்னு சொல்லி விட்டாச்சு.
அந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் எல்லாம் கட்டி கணக்கு முடிச்சு புக்கம் என் கையில் கொடுத்தா போய் 3வது நாளே கொண்டு போய் வண்டி ஒரு பக்கம் புக்கு ஒரு பக்கம் விற்றுட்டான் அவன். எப்படி புக்கு ஒருத்தங்கிட்ட 10,000 ரூபாய்க்கு விற்றுட்டான், வண்டியை ஒருத்தங்கிட்ட 28,000 ரூபாய்க்கு விற்றுட்டான். எப்படி அவன் பாரு. வண்டி வாங்கிட்டு போனேன் 3வது நாள் மாட்டிக்கிட்டான். திருட்டு வண்டின்னு அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டான். வண்டி வாங்கிட்டு போனேன் புக்கை காட்டு. இவனுக்கு புக்கு கொடுக்குறேன்னு சொன்னியா, புக்கு கொடுக்கலன்னு போன் போட்டால் இந்த நாய் போனே எடுக்க மாட்டேங்குது. புரியுதா? பிறகு யாரை பிடிச்சாங்களோ எப்படி பிடிச்சாங்களோ என் நம்பருக்கு வந்துட்டாங்க அவங்க. யாரையா நீங்கள் அப்படின்னா உங்கள் நம்ம என் நம்பர் எப்படியா பிடிச்சிங்கன்னு சொன்னால், அந்த இங்கே ஃபைனான்ஸ் கொடுத்தாங்க பாரு காருக்கு, இது அந்த வண்டிக்கு, அந்த ஃபைனான்ஸ்லேருந்து நம்பர் வாங்கியிருக்காங்க. அதில் தெரிஞ்ச பையன் ஒரு பையன் இருந்து அவங்ககிட்ட இருந்து. பிற அதுக்கப்புறம் இந்த நாய்க்கு நான் ஃபோன் பண்ணி எங்கடா இருக்க நாயின்னு சொன்னால், நான் ஈரோட்டில் இருக்கேன் அப்படின்னு. மரியாதையாக போய் சேலத்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. புக்கை கொண்டு போய் கொடுத்து அவங்க வெளியே கொண்டு, நீ என்னடா திருட்டுத்தனம் பண்ணுற ராஸ்கோன்னு திட்டினேன். அதுக்கப்புறம் சரிசாமின்னு ஓடி போய் அப்புறம் அதை எப்படி அந்த புக்குக்காரங்கிட்ட புக்கை வாங்க முடியாதுல்ல, ஜெராக்ஸ் வாங்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் அந்த புக்கை இந்த மாதிரி அடவு வச்சுருக்கிறேன், நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இவர் போய் அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டு அவங்க வெளியே கூட்டிட்டு இத்தனைகளை தான் பண்ணி முடிச்சு. அதோட சரி, இனிமேல் அவனுக்கு இந்த பக்கம் நீ திரும்பிடாதுன்னு அவனும் ஒதுக்கி விட்டாச்சு. இங்கே வந்து கூட ஒரு 3 மாதம் நாய் கிடந்துச்சுல்ல. இங்கே வந்து ஒரு 3 மாதம் இருந்தான். ஒழுக்கமாக இருறா அப்படின்னு இங்கே கூட சில இதுகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான்னு சொல்லி எசிக்கு கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆமாம், கடைசியில் அவர் போயிட்டார். அவ்வளோதான் அவங்க கதையெல்லாம். அவங்களே அப்படிங்கும்போது அப்போ நீங்களாம் எப்படின்னு பார்த்துக்குங்க. சரியாக இருந்தால்தான் பயணம், இல்லைன்னா இல்லை. புரியுதா? நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கடமைன்னு சொல்கிறீங்க இல்லையா, நான் சாமியார் இருந்தால் கூட ஓரளவுக்கு அந்த கடமைகளை நான் கூட சரியாக தான் பண்ணியிருக்கேன். நிறையாவே பண்ணியிருக்கீங்க. புரிஞ்சுதான்? இவளுக்கு இந்த மூத்தவளுக்கு கூட